Premiere Proல 3D text இந்த மாதிரிலாம் இல்லைங்க, ரியலான 3D டெக்ஸ்ட்டை தான் இன்னைக்கு நம்ம Premiere Proல யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் தாராளமாக உங்கள் Premiere Proக்குள்ளேயே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பட் இந்த 3D டெக்ஸ்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோட எண்டில் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க Premiere Proக்குள்ளே போய் மிச்சத்தை நம்ம பேசலாம். ஸோ சாம்ஸ் நம்ம Premiere Proக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே முதல் விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். ஸோ எப்படி இந்த 3D டெக்ஸ்ட் இருக்குது, இது எதாவது டெம்ப்ளேட்டா அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா இது கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட் மாதிரி தான். நான் அது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை முதல்ல நான் இது உங்களுக்கு ஒரு தடவை ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 3D டெக்ஸ்ட், சிம்பிளான ஒரு 3D டெக்ஸ்ட் நம்ம அதாவது ரிவீல் ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக இந்த எடிட்ன்ற இந்த ஆப்ஷனில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடிட், இந்த ப்ரௌஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, எசென்ஷியல் கிராஃபிக்ஸ். ஸோ இது நீங்கள் மேபி கேட்டிருந்துருக்கலாம், மேபி நீங்கள் இது உங்களுக்கு மேபி புதுசாக கூட இருக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன் ஆர் ஒரு டெம்ப்ளேட்டை நான் வந்து Premiere Proக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னால் ஈஸியாக அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும், ஆர் சைஸை வந்து என்னால் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எனக்கு எப்படி வேணுமோ அதை நான் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை அப்படின்னா நார்மலான ஒரு இமேஜோ வீடியோவையோ நம்ம தாராளமாக அந்த மாதிரி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேருந்து ஒரு டெம்ப்ளேட்டாக Premiere Proக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுதான் .morgt ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைலை தான் நம்ம இன்றைக்கி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம், நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். பட் இது ரீசெண்டாக நான் ஒரு சின்னதாக ஒரு ஐடியாவுக்காக நான் 3D டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியுமா, 3D எலமெண்ட்ஸ், அதாவது எலமெண்ட் 3Dயை நம்ம Premiere Proக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியுமான்னு பார்த்தப்ப தான் இதை நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி இந்த ஒரு சின்ன வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் ஒரு இப்போ நினைக்கலாம், என்னடா Premiere Proன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே வந்துட்டானே அப்படின்னு நினைக்கலாம். எஸ், கரெக்டு தான் நீங்கள் நினைக்கிறது. பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணி அதை Premiere Proக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம், அதுவும் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தானே. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே இருக்கிறேன். நீங்கள் இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை நோட் பண்ணலாம். இந்த எசென்ஷியல் கிராஃபிக் என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒன்றும் இல்லைங்க. இந்த எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் பேனல் தான் நமக்கு, அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கிற டெம்ப்ளேட்டை, அதாவது டெம்ப்ளேட்டையோ அனிமேஷனையோ எப்படி வந்து Premiere Proல எடுத்துகிட்டு போகிறது, அதாவது அந்த கன்வெர்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸை இந்த எசென்ஷியல் கிராஃபிக்ஸ்ன்ற இந்த பேனல் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு ஒரு புது காம்பை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். 3D டெக்ஸ்ட் டெமோன்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ புது காம்பை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் ஒரு 3D டெக்ஸ்ட்டை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் 3Dன்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எலமெண்ட் 3D அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சாலிட் லேயரை நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? எலமெண்ட் 3D அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே அதாவது எலமெண்ட் 3Dயை நான் வந்து ஓகே, எலமெண்ட் 3Dயை நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எலமெண்ட் 3Dயோட நம்ம கஸ்டம் லேயர்ஸில் இந்த 3D டெக்ஸ்ட்டை ஒரு லேயராக, அதாவது ஒரு பாத் லேயராக நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சீன் செட்டப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 3Dயை நான் வந்து ஹைட் பண்ணிவிட்டு சீன் செட்டப்புக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்து நம்மளுடைய 3D டெக்ஸ்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு பெவலை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஒரு லுக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் டெமோவில் காமிச்ச அதே பெவலை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கிளிக் பண்ணி இப்போ நமக்கு 3D டெக்ஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இது அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலான்னா இதை அனிமேட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு, அதாவது குரூப் 1க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஏகப்பட்ட வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். இந்த அனிமேஷன் பார்ட்டை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ ரொம்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம மெயினான பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா?
ஓகேங்க, நான் இப்போ ஒரு பேசிக்கான 3D அனிமேஷனை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அனிமேஷனை நம்ம ஒரு டெம்ப்ளேட்டாக மாற்ற போகிறோம். ரொம்ப சிம்பிள். நம்ம அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த எசென்ஷியல் கிராஃபிக் பேனலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக விண்டோக்குள்ளே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே நம்ம எசென்ஷியல் கிராஃபிக்ஸ்குள்ளே வந்துட்டோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது 3D டெக்ஸ்ட் டெமோவை இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் தான் ஓப்பனில் இருக்குது. அதை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த பிரைமரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்களுடைய கம்போசிஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு blank ஆயிரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம், இந்த நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3D டெக்ஸ்ட் டெமோ. இது வந்து உங்கள் ப்ராஜெக்ட், அதாவது கம்போசிஷனோ இல்லைனா இந்த நேமோ வந்து சேமாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் அந்த நேமை போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்மளுடைய லைக் அந்த ஒரு தம்ப்நெயில் மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு இமேஜை க்ரியேட் பண்ண போகிறோம். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய இண்டிகேட்டர் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆங்கிள் பார்த்தா கரெக்டாக இருக்குமோ அந்த ஆங்கிளில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த செட் போஸ்டர் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு தம்ப்நெயில் மாதிரி இங்கே ரெடி ஆகிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான். ஸோ இங்கே மேலே இருக்கிற பார்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு அனிமேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டாக மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். பட் இதே இது வந்து இந்த 3Dயில் வந்து நமக்கு ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு நான் இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த டெக்ஸ்ட்டை மாற்றணும்னா நமக்கு இந்த சோர்ஸ் டெக்ஸ்ட் வந்து, அதாவது இந்த 3Dன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர் டெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல வேணும். அந்த டேட்டா இருந்தால் தான் நம்மளால் ப்ரீமியர் ப்ரோவில் போய் மாற்ற முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த சோர்ஸ் டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இந்த எசென்ஷியல் கிராஃபிக்ஸ்குள்ளே போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் இந்த 3Dன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த இடத்துல நீங்கள் நேம் ஆர் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக தான். டெக்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்காக தான் இங்கே வந்து நான் இந்த டெக்ஸ்ட்ன்ற வார்த்தையை கொடுத்துருக்கேன். அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எடிட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கும். இந்த எடிட் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 ஐக்கானையும், அதாவது 3 ஆப்ஷன்ஸையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது ஒரு உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் அன்செக்கும் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஃபாண்ட் சைஸாக இருக்கட்டும் இல்லைனா ஃபாண்ட் டைப்பாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபாண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதை எடிட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எனேபிள் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க முதல் விஷயம். அடுத்ததாக இந்த எக்ஸ்போர்ட் மோஷன் கிராஃபிக்ஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் நீங்கள் லோக்கல் டிரைவோ இல்லை அப்படின்னா எங்கே வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர் நீங்கள் வந்து தாராளமாக இந்த ப்ரௌஸ் ஃபீச்சர் வச்சு நீங்கள் எங்கே சேவ் பண்ணுமோ அங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு ஃபைல் நேமை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை அப்படியே அன்செக்கில் விட்டுருங்க. கீவேர்ட்ஸில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்கு மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3D ஒரு கமா விட்டுக்கோங்க. ஸோ அந்த கீவேர்ட்ஸோட செப்பரேஷனுக்கு அது யூஸ் ஆகும். அண்ட் 3D டெக்ஸ்ட் டெமோ. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நான் 2 கீவேர்ட், நீங்கள் எத்தனை கீவேர்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெம்ப்ளேட் வந்து அழகாக இங்கே நமக்கு ஒரு ஃபைலாக சேவ் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி நம்ம ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே போய்க்கலாம். இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது எசென்ஷியல் கிராஃபிக்ஸ். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இங்கேயும் இருக்கும், எசென்ஷியல் கிராஃபிக்ஸ். ஓகேங்களா, அதில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலான்னா கீழே அப்படியே ட்ராக் பண்ணி வந்துடுங்க. கடைசியாக அந்த எசென்ஷியல் பேனலோட அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரீசெட்டை, அதாவது morgt ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் இம்போர்ட் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு லோட் ஆகிரும். ஸோ இங்கே நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுடைய 3D டெக்ஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். லைக் சின்னதாக அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே நான் ஏபின்னு கொடுத்து பார்க்குறேன். பர்ஃபெக்டாக நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இது நீங்கள் தாராளமாக உங்களுடைய வீடியோஸில் ஆர் இந்த மாதிரி லோகோ தட்ஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் அனிமேட் பண்ணலாம். லோகோ டிசைன்ஸை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் தேவைப்பட்ட இடத்துல நீங்கள் அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதில் எவ்வளோ தான் நமக்கு பெனிஃபிட் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னா
இதை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுது, எப்படி இந்த ஃபைல்லாம் ரன் ஆகுது அப்படின்னா, நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேருந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே போடுற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் டெம்ப்ளேட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கிற கம்போசிஷன் நமக்கு இங்கே வந்து இம்போர்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இந்த எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் பேக்ரவுண்டில் நமக்கு ரன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 3Dயை வந்து நம்ம எலமெண்ட் 3Dயை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணனால கண்டிப்பாக நமக்கு எலமெண்ட் 3Dயோட பிளக்இன் அந்த சிஸ்டமில் அது கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அதாவது ப்ரீமியர் ப்ரோவால் அந்த 3Dயோட வேல்யூவையோ இல்லைன்னா அந்த டேட்டாவையோ அதால் அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு 3D அவுட்புட்டாக கொடுக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் அதனால தான் சொல்கிறேன், ஒரு சின்ன ப்ராப்ளம் இதில் இருக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு 3D அந்த பிளகின் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் நம்மளால் ப்ரீமியர் ப்ரோவில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது. பட் ஒருவேளை உங்கள்கிட்ட எலமெண்ட் 3D இருக்குது, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அண்ட் நீங்கள் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் நிறைய 3D எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவீங்க, 3D டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு கரெக்ஷன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அந்த ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ சாம்ஸ் உங்களுக்கு எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமலே நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.